தென்காசியில் மாணவ மாணவிகளை குறிவைத்து கல்வி உதவித்தொகை வழங்குவதாக ஆன்லைன் மோசடி நடைபெற்று வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சேர்ந்தமரம் அடுத்துள்ள உச்சிப்புத்தை கிராமத்தைச் சேர்ந்தவர் திருமலைக்குமார். இவரது மகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற நிலையில் மேற்படிப்புக்காக கல்வி உதவித்தொகை வழங்க உள்ளதாக தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது. இந்த தொலைபேசி அழைப்பில் தாங்கள் கல்வித்துறையில் இருந்து பேசுவதாகவும், தங்கள் மகள் அரசு பள்ளியில் பயின்று தேர்ச்சி பெற்றுள்ள நிலையில் மேற்படிப்புக்காக கல்வி உதவித்தொகை ரூபாய் 28,500 வந்துள்ளதாக கூறியுள்ளனர். மேலும் இந்த தொகையை ஆன்லைன் பரிவர்த்தனையான ஜிபே மூலம் மட்டுமே வழங்க முடியும் என வற்புறுத்தியுள்ளார். இந்த நிலையில் கிராமப்புறம் மற்றும் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்த இவர்கள் தாங்கள் ஜிபே பயன்படுத்துவதில்லை என தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சாதுரியமாக பேசிய அந்த நபர், உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் அக்கவுண்டை கூறுங்கள் என கேட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து ஜிபே ஸ்கேனர் மற்றும் OTP வாயிலாக ரூபாய் 60,000 திருடப்பட்டுள்ளது. அதேபோன்று மற்றொரு நபருக்கு ரூபாய் 40,000 திருடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்த புகார் மனு சேர்ந்தமரம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.